Hi friends, welcome to MAHA channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்கின் கேருக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப அஃபோர்டபிள் ரேஞ்சிலே கிடைக்கக்கூடிய இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So ஸ்கின் கேரில் வந்து ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலுவேரா ஜெல் தான். இது வந்து காதி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னாக்கா இந்த இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளென்சிங்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட அரோமாவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டெட்ஸ் அதாவது நம்மளுடைய அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம வெளியில் போய்கிட்டு வந்த பொல்யூஷனால் இருக்க அழுக்கெல்லாம் வந்து நல்லா ஃபுல்லாக அதை தேய்ச்சிட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து காராவோட வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த காரா வெட் வைப்ஸில் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம வந்து எந்த இடத்துல வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோமோ இந்த ஆலுவேராவை அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஸ்கின் கேரில் நம்ம பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து இந்த காஃபியோட ஆயில். இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இருக்குது. ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்ட்டு. இதில் பெஸ்ட் பார்ட்டே என்னென்னா இதோடைய ஸ்மெல் தான். ரொம்ப நரிஷிங்காக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா நம்ம கையில் வந்து கொஞ்சம் பம்ப் பண்ணிவிட்டு கிளென்சிங் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து இது வந்து அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து ட்ரையே ஆகாது. அதே சமயம் நம்மளுக்கு வந்து க்ளீனிங் ஆகிறதுக்கு ஃபுல்லாக அந்த மசாஜ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்தது நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. இதோடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய லிங்க் நான் தரேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து நம்ம வந்து க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்க நம்மளுடைய அந்த ஸ்கின்னை வந்து ப்ரிப் பண்ணியாச்சு. ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை முடிச்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம பண்ணுறோன்னா மைல்டான ஸ்க்ரப் போட்டு நம்ம உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வருவோம் இல்லையா. அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மில்க் அண்ட் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஓரிஃப்ளேமோடது. ரொம்ப மைனூட்டாக இருக்கும். இதோட சின்ன கிரானுவல்ஸ் தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் எனக்கு முடிய போகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் வந்து ஒரு 5 minutes வந்து இது வந்து முடியவே போகுது. நான் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நான் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசாஜ் வந்து ஒரு 10 minutes வந்து நல்லா மசாஜ் கொடுக்கலாம். ஸோ இது இல்லை உங்களுக்கு ஒரிஃப்ளேம் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னாக்கா இது கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து everyuthோட வால்நட் ஸ்க்ரப் இது. ஸோ இதுவும் நல்லாவே வந்து ஸ்க்ரப்புக்கு வந்து ரொம்ப ஸ்க்ரப் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ வந்து நம்ம வந்து 3 days ஒன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா நம்மளுடைய டெட் ஸ்கின் எல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணுது. ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சு. இதோட ப்ரைஸு இதோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரப்பிங் முடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி வந்து இந்த காரா வைப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த மசாஜ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் இது வந்து காதியோட ப்ராடக்ட்டு. இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் டொமேட்டோ ரெண்டும் சேர்ந்த ஒரு க்ரீம். இது ரொம்ப சூப்பரான மசாஜ் க்ரீம் இது. ஸோ இந்த க்ரீமை எடுத்துகிட்டு இதையும் வந்துட்டு ஒரு 10 minutes வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிடலாம். ஸோ வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் ரொம்ப நல்லா வந்து நம்ம ஃபேஸில் வந்து இதாகி நல்ல ஒரு க்ளோயிங் லுக் கிடைக்கும். நம்ம வந்து 3 days ஒன்ஸ் கண்டிப்பாக அதை வந்து நம்ம பண்ணலாம். இதுதான் ரீசெண்ட் டைம்ஸில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மசாஜ் க்ரீமாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது. ஸோ மசாஜ் நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு டோன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இந்த டைமில் என்ன பண்ணுறது அந்த போர்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த போர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த ஷாhnaz ஹுசைனோட சிரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சிரம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வந்து நம்ம முகத்துக்கு முன்னாடி வச்சு இது மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்.
இதில் மெயினாக இருக்கிறதே வந்து ரோஸ் வாட்டர் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகத்தில் வந்து இப்போ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து திருப்பி வந்து நல்லா வந்து செட் ஆகி நல்லா வந்து மூடிக்கும் அந்த ஹோல்லாம். அந்த ஹோல் வந்து மூடலை அப்படின்னா பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பள்ளமாக வந்து ஸ்கின்னில் வரும். ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து இந்த டோனர் அப்படிங்கிற இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ஷாhnaz ஹுசைனோட இந்த ஸ்ப்ரே. இந்த இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்ப்ரே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ரோஸ் வாட்டர் வச்சு அதையும் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கடைசியாக வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு மாஸ்க் போட்டு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து அந்த ஸ்கின் கேரை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஸ்கின் கேருக்கு நான் இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து குட் வைப்ஸில் வந்து ஆரஞ்ச் ஜெல் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்காது. ஸோ இதை என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு லைட்டாக ஆல்மோஸ்ட் இந்த முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பி எல்லாமே இப்போ வந்து நைக்கா எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அமேசான்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் எல்லா இடத்துலையும் வச்சு ரொம்ப நல்லா வந்து ஒரு 5 minutes மசாஜ் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த ஆரஞ்சோட ஃபுல் எஃபெக்ட் வந்து நம்மளுடைய ஃபேஸில் இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குட் வைப்ஸில் ஆரஞ்சு ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இதெல்லாம் வருது. இது கிடைக்கல, இந்த ஆரஞ்சில் கிடைக்கல அப்படின்னாக்கா வந்து everyuthல இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சொல்கிறேன் நான். குட் வைப்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து everyuthல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்ச் இந்த இதில் everyuthல வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் வந்து இது வந்து பீல் ஆஃப் மாஸ்க்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னா இதை மாதிரி எடுத்துகிட்டு இதை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஒரு அந்த லேயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்லா வந்து அழுத்தி நல்லா போட்டுக்கணும். நிறைய கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து நல்லா போட்டுட்டு பீல் ஆஃப் மாஸ்க்னால் வந்து ஒரு 10 minutes 15 minutes வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இப்படி வந்து உரிச்சு எடுக்கணும். ஸோ உரிச்சு எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஹேர்லாம் இருக்குல்ல, பேபி ஹேர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே இது கிடைக்குது. ஸோ ஃபேஸ்க்கு நம்ம கேர் கொடுக்குறப்பவே வந்து இப்போ இந்த பீல் ஆஃப் மாஸ்க்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டுட்ருக்க டைம்லேயே நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுடைய ஐஸ்க்கு நம்மளுடைய லிப்புக்கு இதுக்கெல்லாம் கூட கேர் கொடுக்கலாம். ஸோ வந்து இந்த டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம லிப் ஸ்க்ரப் எடுத்துக்கலாம். ஸோ லிப் ஸ்க்ரப் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரே இது வச்சுட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக லிப்பில் போட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இதில் இருக்க டெட் ஸ்கின் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிரும். இது ஒரு 5 to 10 minutesல வந்து சூப்பராக வந்து நல்லா ஃபுல்லாகவே வந்து அந்த பழைய ஸ்கின் எல்லாம் போய்ட்டு நல்ல பேபி பிங்க் லிப்ஸ் கிடைக்கிறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது முடித்தோன்னா திருப்பி நம்ம என்ன பண்ணோம்னா வைப்ஸ் வச்சு திருப்பி வந்து ஃபுல்லாக தொடச்சிடணும். தொடச்சி எடுத்துகிட்டு ஸோ இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சாஃப்ட் வெனிலா. என்ன பிராண்ட் இது? ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பிராண்டோட இதுவே வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து லிப்பை வந்து ஃபுல்லாக வந்து மாய்ஸ்சர் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ லிப்பு வந்து கேருக்கு வந்து முக்கியமாக வந்து நம்ம கண்டிப்பாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா மாய்ஸ்சர் பண்ணிடணும். ஸோ இப்போ எல்லா ஸ்டெப்பும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம நைட் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நைட் க்ரீமுக்கு வந்து ஓட்ரே தான் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டானது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நைட் க்ரீம்லாம் வந்து எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படிங்கிற இது கூட இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டிப்பாக வச்சுட்டு ஃபுல்லாகவே போட்டு நைட் க்ரீம் கண்டிப்பாக நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுடைய ஸ்கின் வந்து எப்பயுமே வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் நல்ல ப்ரொடெக்டடாக இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட் க்ரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பு வந்து இப்போ வந்து லிப்பு கேர் எல்லாமே முடிச்சிட்டோம். லிப் கேர் முடிச்சிட்டோம், ஸ்கின் கேர் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ ஒன்றே பாக்கி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஐக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாவோடது ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. வாவோட அண்டர் ஐ ஜெல். ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா லைட்டாக பம்ப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம அண்டர் ஐலெலாம் வச்சுக்கலாம். இது அப்படியே வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஜஸ்ட் ஒரு இப்படி ஸோ தட் அந்த இடத்துல இருக்கிற இதெல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இது மாதிரி ஒரு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 3 times இப்படி பண்ணிவிட்டு
நல்ல ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம தூங்குறதுக்கு ரெடி ஆகலாம், கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடலாம் தூங்குறதுக்காக. ஸோ இது மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் அது ஸ்கின் கேர் பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ நான் காட்டின இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து உங்களுக்கு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ப்ராடக்ட்ஸ் வேணும், ஸ்கின் டைப்புக்கு பேஸ் பண்ணி வேறு ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பர்டிகுலர் ப்ராடக்ட்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்தராக இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Be positive, stay beautiful always. Bye.